வணக்கம். நாகை லோட்டஸ் கிச்சன்லேருந்து உங்கள் அன்பு சகோதரி தாமரை. இன்றைக்கி வந்து நம்ம லோட்டஸ் கிச்சனில் வந்து சுறா மீன் வந்து குழம்பு வைக்க போகிறோம். பூண்டு மிளகு போட்டு குழம்பு வைக்க போகிறோம். இந்த சுறா மீன் வந்து அவ்வளோ வந்து உடம்புக்கு நல்லது. குழந்த பிறந்தவங்களுக்கு கூட பால் சுரக்கும்னு சொல்லிட்டு இந்த மீனை தேடி தேடி வாங்கி கொடுப்பாங்க குழந்த பெற்றவங்களுக்கு. இந்த மீனுமே விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். ரொம்ப நல்ல மீன் இது. இதை போட்டு நம்ம இப்போ குழம்பு வைக்க போகிறோம். இதை எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம வந்து மண் சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறோம். இந்த கொஞ்சம் இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சிக்கலாம். இந்த சட்டி இப்போ சூடு ஏறட்டும். சட்டி சூடு ஏறினா இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு இது சேர்த்துக்கலாம். தனியா, கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். இதில் 1 ஸ்பூன் மிளகு. இந்த குழம்புக்கு வந்து நம்ம மிளகும் ஜீரகம் தான் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போதைக்கு இது குழம்புக்குள்ள மசாலா 1 ஸ்பூனு ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, இதில் 1 ஸ்பூனு கடலைப்பருப்பு. இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக செவந்து வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அவ்வளோதான். இது நல்லா செவந்துடுச்சு. இதுக்கு மேலே செவந்துச்சுன்னா காந்துடும். அதனால் நம்ம இதை இப்போ இறக்கிடலாம். இதை வந்து மருந்து குழம்புன்னு கூட சொல்லுவாங்க இந்த குழம்ப. இப்போ இந்த வறுத்ததெல்லாம் நம்ம வந்து நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். நான் அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து இந்த வறுத்த கொத்தமல்லி, மிளகு ஜீரகத்தோடு சேர்த்து நம்ம இதையும் சேர்த்து அரைச்சிக்கிறோம். தண்ணி விட்டு தான் அரைச்சிக்கணும். இப்போது இந்த காஞ்ச மிளகாயும் இதில் போட்டு அந்த தண்ணியை நம்ம காஞ்ச மிளகாவை கழுவிட்டு தான் ஊற வச்சோம். அதனால் அந்த தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம பட்டு போல் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இதை நல்லா நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு, இது வந்து அம்மியில் அரைச்சோன்னு வச்சுங்களேன், நல்லா சூப்பராக இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக குழம்பு. அப்போல்லாம் இதெல்லாம் அம்மியில் அரைச்சி தான் இந்த மாதிரி குழம்புலாம் வைப்பாங்க. ரொம்ப சாப்பிட்றதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்தது வந்து இதே ஜாரில் நம்ம சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம் அதிலே சேர்த்துக்கலாம். இதில் அப்படியே ஒரு 2 தக்காளியையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ மறுபடியும் நம்ம 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், இதையும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்து தண்ணி விடாமல் பொடியாக நிறைய உடச்சி எடுத்துகிட்டு வரலாம். இதுக்கு இப்போ வந்து நான் கடலெண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையா தான் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடேறட்டும். இப்போது கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், இதில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கியது சேர்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா செவந்து வரா மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இந்த டயத்தில் கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு 2 பூண்டு இருக்கும். அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம்.
இந்த பூண்டுமே கொஞ்சம் லைட்டாக சவந்து வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போது பூண்டுமே ஓரளவுக்கு செவந்திருக்குது. அடுத்தது வந்து நம்ம தக்காளியும் வெங்காயமும் அரைச்சி வச்சதை இதெல்லாம் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அடுத்தது இதில் 1 ஸ்பூனு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு இதில் நல்லா வதக்கி விட்டுக்கோம். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாயும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஆனால் ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சதுனால இதை ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போது ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். நம்ம இந்த புளி தண்ணி ஊற்றும் போது அதிலே நம்ம வந்து குழம்புக்கு தேவையான உப்பையும் நம்ம இதில் சேர்த்து போட்டுட்டோம். அதனால் உப்பு போட வேண்டியதில்லை. அதை உங்கள்கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நல்ல வாசமாக இருக்குது குழம்பு. இப்போ நம்ம இதில் வந்து இங்கே இந்த குழம்புக்கு தேவையான மீனையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். நம்ம இப்போ இதில் எல்லா மீனையும் நம்ம சேர்த்துட்டோம். அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு கொதிக்க விடுவோம். இந்த குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து இந்த மிளகு ஜீரகம் 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூனு ஜீரகம் போட்டோம். இது அப்படியே வந்து நம்ம தண்ணி இல்லாமல் பவுடராக நுணுக்கி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் லைட்டாக கொரப்பாக தான் இருக்கும். இப்போ இதை குழம்பு இறக்கும்போது நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்ப பார்க்கலாம். சூப்பராக இப்போது பூண்டு மிளகு சுறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இதில் வந்து நம்ம இந்த மிளகு ஜீரகத்தை இதில் லைட்டாக போட்டுடும். அவ்வளோதாங்க. வச்சுட்டோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான சுறா மீன் பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.